from the United States of America. This is Lynn Rao. அமெரிக்கா தேசத்திலிருந்து உங்களுக்கு நான் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் லின் ராவ். It is wonderful to be back with you again. மறுபடியும் உங்களை பார்ப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். And thank you for joining us today. இந்த நாளில் எங்களோடு கூட நீங்கள் இணைந்ததற்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். Father God, we just love you. ஆண்டவரே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். We invite you, Holy Spirit, to help us to open our hearts to hear what you want us to hear. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். தேவன் சொல்லுகிறதை கேட்க எங்கள் செவிகளை நீ திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். Help us to come into an intimate place with you. உம்மோடு கூட ஒரு நெருங்கின ஒரு உறவை ஏற்படுத்த உதவி செய். Lord, we want to see your kingdom advance, so let us be available for you. உம்முடைய ராஜ்யம் வளர ஆண்டவரே நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். அதற்கு நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். We give you all the glory and honor in Jesus' name. எல்லா மகிமையும் கனத்தையும் இயேசுவின் நாமத்தில் உமக்கு செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. Amen. Today I want to talk to you about receiving revelation light from being with the Lord and spending time with him. தேவனோடு கூட நேரத்தை செலவிடுகிறதினாலே தேவ வெளிப்பாடை பெற்றுக்கொள்வது எப்படி என்று சொல்லி உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். So first, let's go over to the Gospel of Luke chapter 11. லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திற்கு முதலாவது நாம் திருப்பிக் கொள்வோம். Chapter 11, and we'll read verses 33 to 36. அதிலே 33லிருந்து 36ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். No one, when he has lit a lamp, puts it in a secret place or under a basket, but on a lampstand, that those who come in may see the light. The lamp of the body is the eye. Therefore, when your eye is good, your whole body also is full of light. But when your eye is bad, your body also is full of darkness. Therefore, take heed that the light which is in you is not darkness. If then your whole body is full of light, having no part dark, the whole body will be full of light, as when the bright shining of a lamp gives you light. சோதரம் இங்கே நான் வாசிக்கிறேன் 33ஆம் வசனத்திலே இருந்து. ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்களுக்கு வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருள் அடையாதில் இராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால் ஒரு விளக்கு தான் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்றார். ஆமென். So the eye is the lamp of the body. அப்போ சரீரத்திற்கு ஒளி நம்மளுடைய கண்களாயிருக்கிறது. This refers to the eyes of your heart. இது நம்மளுடைய இருதயத்தின் கண்களை அது அடையாளப்படுத்தி சொல்லுகிறது. In other words, what are you focused on within you? அப்போ உங்களுக்குள்ளே உங்களுடைய கவனம் எதில் இருக்கிறது என்பதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. Are you focused on the heart of God the Father, or are you focused on something else? உங்களுடைய கவனம் பரம பிதாவின் மேலே இருக்கிறதா அல்லது வேற இடத்திலே இருக்கிறதா? Are you focused on rules and doing things right according to other people? மற்றவர்களுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே செயல்படுகிறீர்களா? Are you focused on your performance and seeking affirmation and identity and doing what you think you should do? நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தோடு கூட சில காரியங்களை உங்கள் பிரியமாய் செய்து கொண்டிருக்கிறீர்களா? Or are you focused on being present with the Lord and longing for Holy Spirit to show you and speak to you what is on the heart of God?
தேவனுடைய இருதயத்திலே என்ன இருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவன் மேலே நோக்கமாயிருக்கிறீர்களா? What are the eyes of your heart focused on? உங்களுடைய இருதயத்தின் கண்கள் எதின் மேலே நோக்கமாயிருக்கிறது? We are human beings, not human doings. நம்ம எல்லாரும் மனிதர்களாய் இருக்கிறோம், மாம்சீகத்தை செய்கிறவர்களாய் அல்ல. God is looking for us to focus on him and be with him, delight in him, enjoy him. தேவன் அவரோடு கூட இருந்து அவரிலே நாம் மகிழ வேண்டும் என்று விரும்புகிறார். When we do that, we then can go and do what he's called us to do. அப்படி நாம் செய்யும் பொழுதுதான் அவர் நம்மை எதற்காக அழைத்தாரோ அதை நம்மால் செய்து முடிக்க முடியும். The only way you discover his heart is to be with him. அப்ப அவருடைய இருதயத்திலே அவர் என்ன விரும்புகிறார் என்று தெரியணும்னா அவரோடு கூட இருந்தாதான் நம்மளால தெரிந்து கொள்ள முடியும். You discover his nature and his character and you become more and more like him. அவருடைய சுபாவங்களையும் அவருடைய காரியங்களை அறிந்து கொள்ளும்போது நாம் இன்னும் அவரை போலவே மாற்றப்படுகிறோம். Jesus spent time with Father God every day and we must learn to be with him also. தேவன் இயேசு அவர் ஒவ்வொரு நாளும் பிதாவோடு நேரத்தை செலவிட்டு அவரோடு கூட இருக்க விரும்பினது போல நாமும் பிதாவோடு கூட இருக்க விரும்ப வேண்டும். Be still and know God. நீங்கள் அமைதலாய் இருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். Knowing God is to experience him. அவரை அறிந்து கொள்வது என்றால் அவரோடு கூட அந்த உறவை ஏற்படுத்துவதுதான். Being with him, you become entwined with light and your whole being is filled with the light of God. நீங்கள் அவரோடு கூட இருப்பது என்றால் அந்த ஒளியிலே இருப்பது நீங்கள் அந்த ஒளியாய் மாற்றப்படுகிறது. We are invited and we get to explore the dimensions of the same light that engulfs God. தேவனுக்குள் இருக்கிற அப்படிப்பட்ட ஒளியாய் நீங்கள் இருக்கும்படியே தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். We have fellowship with him when we are filled with his light. நீங்கள் அந்த வெளிச்சத்திலே இருப்பீர்கள் என்றால் அவரோடு கூட நீங்கள் ஐக்கியமாய் இருக்கிறீர்கள். In this light, in his presence, we receive revelation truths. அவருடைய சமூகத்திலே இருக்கும் பொழுதுதான் நீங்கள் சத்தியத்தை குறித்ததான வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வீர்கள். We understand how the blood of Jesus is the removal of every distortion and every sin. நம் வாழ்க்கையில் இருக்கிற சகல பாவங்களையும் தேவனுடைய அன்பினாலே அகற்ற முடியும். In this light, we see how the resurrection of Jesus has created us into new beings, new creation life filled with his powerful love. அவருடைய வல்லமை உள்ள அன்பினாலே நமக்குள்ளே ஒரு புதிய மனுஷனை சிருஷ்டித்து ஒரு புதிய வாழ்க்கையை நமக்கு கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. Turn over to 1 John. 1 யோவானுக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். I'm going to look at 1 John chapter 1 verse 7. 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் 1 யோவானிலே வாசிப்போம் என்றால், But if we walk in the light as he is in the light, we have fellowship with one another, and the blood of Jesus, his son, cleanses us from all sin. 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். To walk in the light as he is in the light means to see your life and everything that concerns you only from Father God's point of view. அவருடைய ஒளியிலே உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் பொழுதுதான் பிதாவாகிய தேவன் உங்களை எவ்விதமாய் பார்க்கிறாரோ அப்படி நீங்கள் இருக்கிறதின் அடையாளமாய் இருக்கிறது. We need God's point of view. நம் தேவன் பார்க்கிற வண்ணமாய் வாழ வேண்டியது அவசியமானதாய் இருக்கிறது. Do you have pain in your body? உங்கள் சரீரத்திலே வலி வேதனைகள் இருக்கிறதா? You can rejoice because Jesus shed his blood for you for your healing.
நீங்கள் மனமகிழ்ச்சியா இருக்கலாம். காரணம், இந்த சரீர வேதனையை மாற்றும்படி இயேசு தன்னுடைய சரீரத்திலே காயங்களை ஏற்றுக்கொண்டார். Focus on what Jesus did, and by his stripes you are healed. இயேசு உங்களுக்காய் என்ன செய்தார் என்று நினைவு கூறுங்கள். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாயிருக்கிறீர்கள். Do you believe lies? நீங்கள் தேவனை நம்புறீங்களா? Praise God that you recognize that they are lies, and the Holy Spirit helps you to believe what God says. நிறைய பொய்கள் இருக்கிறது, ஆனால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் அந்த பொய்களை மாற்றி சத்தியத்தை நீங்கள் அறியும்படி செய்திருக்கிறார். Our goal is for our whole being to be full of his light, to become entwined with the light of God. நம்மளுடைய ஒரு பெரிய ஆசை இவ்விதமா இருக்கணும், அவருடைய பூரண ஒளி நம்மளுடைய வாழ்க்கையிலே வாசமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லு. To receive revelation truth, to have eyes to see and ears to hear what the Spirit is saying. அந்த ஒரு பெரிய வெளிப்பாடு வர வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவரை சொல்லுகிறதை கேட்கக்கூடிய செவியும் அவர் செய்கிறதை காணக்கூடிய கண்களும் நமக்கு இருக்க வேண்டும். We need to hear and see the truth of what God wants to say and do. தேவன் செய்யவும் சொல்லுகிற அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். If you have given your life to Jesus, you are now a new creation and you are in Christ. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கென்று ஒப்பு கொடுத்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறீர்கள். Jesus was the firstborn of this new species God has created. தேவன் உருவாக்கின இந்த புதிய சிருஷ்டியின் முதல் பிறப்பாய் இயேசு இருக்கிறார். As a human being, Jesus was perfect and pure. இந்த மனிதனாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிபூர்ணம் உள்ளவராய் பரிசுத்தம் உள்ளவராய் இருந்தார். This was not for us to say that the rest of us humans are awful, but he had to be pure to be able to show us the goodness of Father God. அவர் பரிசுத்தமாய் இருக்கிறார் என்றால் மனிதர்களாகிய நம்ம மோசமானவர்கள் என்று அல்ல, அவருடைய அந்த நிறைவு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு அடையாளமாய் காண்பிக்கப்பட்டு இருக்கிறது. He had to hear and see what the heart of Father God is like, so he could show that to us. பிதாவாகிய தேவனுடைய ஆசை, அவருடைய விருப்பம் என்ன என்று நாம் பார்க்க அறிந்து கொள்ள இயேசு அதை நமக்கு காண்பித்து கொடுக்கிறவராயிருக்கிறார். And he has made you righteous and pure, and he keeps on cleansing you. அவர் உங்களை நீதிமானாய் பரிசுத்தவானாய் மாற்றினது மாத்திரமல்ல, நாள்தோறும் நம்மை சுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். In 1 John that we read already, it says he cleanses us by his blood. அங்கே நாம் ஏற்கனவே நாம் வாசித்தோம், அவருடைய ரத்தம் சகலத்தையும் அது நம்மை விட்டு அகற்றி சுத்திகரிக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். He also tells us in John 15 that he keeps on cleansing us by his words. நம்ம யோவான் 15 வாசிக்கிறோம், அவருடைய வார்த்தையினால் நம்மை அவர் நாள்தோறும் சுத்திகரித்துக் கொண்டு இருக்கிறார் என்று பார்க்கிறோம். He cleanses us by his blood and keeps on cleansing us by listening to what he speaks. அவருடைய இரத்தத்தினால் நம்மை பரிசுத்தமாக்கி அவருடைய வார்த்தையினால் தொடர்ச்சியாய் நம்மை சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். As a human living on earth like you and me, Jesus learned obedience by the things he suffered. நான் தேவன் அவர் கீழ்ப்படிந்ததினாலே அந்த வேதனைக்குள்ளே நம் நிமித்தம் அவர் கடந்து போனார். I want to read from Hebrews chapter 5. எபிரேயர் 5ஆம் வசனத்திலிருந்து சில வார்த்தைகளை நான் வாசிக்க விரும்புகிறேன். Hebrews 5 verses 8 and 9. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். Though he was a son, yet he learned obedience by the things which he suffered. And having been perfected, he became the author of eternal salvation to all who obey him. அங்கே 8-9 சொல்லுகிறது, அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பரிபூர்ணமான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைகிறதற்கு காரணமாகி. ஆமென். Amen. So Jesus was the Son of God and the Son of Man.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவகுமாரன், அதே நேரத்திலே அவர் மனுஷகுமாரனுமாயிருக்கிறார். He did not come to earth and say, I am God and this is what you are going to do. அவர் பூமிக்கு வந்து நான் கடவுள், நான் என்ன சொல்றேன் அதுபடிதான் நீங்க செய்யணும் என்று சொல்லும்படி வரல. No, he came to earth and he was a humble servant and he communed and listened to Father God. அவர் பூமிக்கு வந்தபோது அவர் ஏழையின் கோலம் எடுத்து பிதாவாகிய தேவன் சொல்லுகிறதற்கு செவி கொடுத்தார். He did not command us to do these things without him. இந்த காரியங்களை அவரை அல்லாமல் நாம் செய்யக்கூடாதபடிக்கு அவர் நமக்கு உதவியாயிருக்கிறார். And when he suffered with how people treated him and responded to him, these were lessons for him, for how people treated, lessons for him. நாம் பார்க்கிறோம் சில காரியங்கள் ஜனங்கள் அவரை கடினமாய் நடத்தும் பொழுது அது அவருக்கே பாடமாய் இருந்தது. ஜனங்கள் ஏன் சில நேரங்களில் கேட்க மாட்டுகிறார்கள் என்று சொல்லு. The suffering he went through were lessons for him to depend on hearing his heavenly Father. அவர் கடந்து போன பாடுகள் அவர் பிதாவினுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க காரணமாயிருக்கிறது. The sufferings are lessons of listening to and obeying God. இந்த வேதனைகள் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய அவர் சொல்லுகிறபடி வாழ்வதற்கு நம்மை நடத்துகிறதாயிருக்கிறது. So when we are suffering in excuse me, in any situation we find ourselves in, the Lord is helping us to learn obedience. நாம் சில நேரங்களிலே வேதனையின் வழியாய் கடந்து போகும்போது பிதாவுக்கு கீழ்ப்படியக்கூடிய பாடங்களை தேவன் நமக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். Obedience means to listen and pay attention and then to act upon what God tells you. கீழ்ப்படிதல் என்று சொல்லும்போது ஒரு காரியத்திற்கு செவி கொடுத்து அந்த காரியத்தின்படி நாம் செயல்படுகிறது தான் கீழ்ப்படிதலாய் இருக்கிறது. I'm pointing out that we really need to be hearing what the Lord says to us. ஆகவே நான் சொல்ல விரும்புகிற காரியம் தேவன் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதற்கு செவி கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். Let's go over to 1 Corinthians chapter 2. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திற்கு நாம் கடந்து போவோம். So 1 Corinthians chapter 2 verses 12 to 16. அதிலே 12ஆம் வசனத்திலே இருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். Now we have received not the spirit of the world, but the Spirit who is from God, that we might know the things that have been freely given to us by God. These things we also speak not in words which man's wisdom teaches, but which the Holy Spirit teaches, comparing spiritual things with spiritual. But the natural man does not receive the things of the Spirit of God, for they are foolishness to him, nor can he know them, because they are spiritually discerned. But he who is spiritual judges all things, yet he himself is rightly judged by no one. And then verse 16, for who has known the mind of the Lord that he may instruct him? But we have the mind of Christ. Amen. சோதரன், நான் இங்கிருந்து வாசிக்கிறேன் 12ஆம் வசனத்திலிருந்து. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனில் இருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அவைகளால் நாங்கள் மனுஷ ஞானத்தை போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு கூட சம்பந்தம் படுத்தி காண்பிக்கிறோம். ஜன்ம சுபாவமான மனுஷன் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளாய் அவன் அறிய மாட்டான். ஆவிக்குரிய எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனால் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்க அவருடைய சிந்தனையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஆமென். Amen. The Holy Spirit dwells in us when we've given our life to Jesus. இயேசுவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த மாத்திரத்திலே தேவ ஆவியானவர் நமக்குள்ளே அவர் வாசமாயிருக்கிறார்.
And this is great news because we have the mind of Christ. இது ஒரு பெரிய ஒரு நற்செய்தி. காரணம் என்னவென்றால் அவர் நமக்குள்ளே இருக்கிறபடினாலே தேவ சிந்தை நமக்குள்ளே இருக்கிறது. As Jesus listened to and obeyed the Holy Spirit, எவ்விதமாய் இயேசுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார், அவர் அவருடைய சத்தத்தை செவி கொடுத்தாரோ, as we listen to and obey Holy Spirit, we will have the mind of Christ, the thoughts of God. நாமும் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிவோம் என்றால் நமக்கும் தேவ சிந்தை உண்டாயிருக்கும். The Holy Spirit will flood our hearts and our minds with revelation light, revelation truth. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் பலவிதமான வெளிப்பாடுகளை, சத்தியங்களை நமக்குள் இருந்து அவர் கொண்டு வருவார். God wants to give us his thoughts so that we can impact the people around us. தேவன் அவருடைய சிந்தையை நமக்கு கொடுக்கும்போது மற்றவர்களை நாம் பாதிக்க அல்லது மற்றவர்களை கவரக்கூடியவர்களாய் தேவன் நம்மை மாற்றுவார். Receiving his thoughts is for us, but also to help others. தேவன் அவருடைய சிந்தையை நாம் உடையவர்களாய் இருக்கும்போது நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய ஆசீர்வாதமாய் நாம் வாழ்வோம். We need to depend on the Holy Spirit and position ourselves to hear him and then act upon what he says. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். It is very important to receive revelation light from the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் இடத்திலே இருந்து ஒரு வெளிப்பாடு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். I want to read verse 12 again. 12ஆம் வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்க விரும்புகிறேன். Now we have received not the spirit of the world, but the Spirit who is from God, that we might know the things that have been freely given to us by God. அங்கே சொல்லப்படுகிறது, நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனில் இருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். He wants us to know what he has given to us. நாம் என்ன பெற்றிருக்கிறோம் என்று அறிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். He tells us in 2 Peter that he has already given us everything we need for life and godliness. நாம் பரிசுத்தமாக தேவ பக்தி உள்ளவர்களாய் வாழ வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று 2 பேதுருவிலே நாம் வாசிக்கிறோம். We need to have experiences with the Holy Spirit to receive the revelation of all that is available to us. நமக்கு தேவன் வைத்திருக்கிற எல்லா வெளிப்பாடுகளையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். If we do not know what he has given to us already, we will pray prayers that ask him to give us something that is already available to us. தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்ற வெளிப்பாடு இல்லை என்றால் ஏற்கனவே பெற்றுக்கொண்டதை கொடுங்கள் என்று சொல்லிதான் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். If it is available and we do not know it, then we cannot receive it. ஏற்கனவே பெற்றுக்கொண்டோம் என்று அறியாமல் இருப்போம் என்றால் அதை நம்மால் பயன்படுத்த முடியாமல் இருக்கும். Let me give you an earthly example. ஒரு உலக பிரகாரமான ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். If when someone died, they had in their will to give you a truck and you did not know it, you cannot receive it. பாருங்க, ஒருவர் மரிக்கும் பொழுது அவர்கள் உயில் எழுதி சில சொத்துக்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார்கள் என்றால், அவர்கள் உங்களுக்கு வைத்திருக்கிறதை நீங்கள் அறியாமல் இருப்பீர்கள் என்றால் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் மாட்டீர்கள். Once you know the truck is yours, you can receive it. நீ அது உங்களுடையது என்று நீங்கள் அறிந்தால்தான் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். In the same way, the Holy Spirit wants to tell you and show you what you already have. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கவும் உங்களுக்கு வெளிப்படுத்தவும் விரும்புகிற காரியம் என்னவென்றால் நீங்கள் ஏற்கனவே என்ன பெற்றிருக்கிறீர்கள் என்பதை தான். Let me share a spiritual example. ஒரு ஆவிக்குரிய உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். So we'll turn to Matthew 10. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோமே என்றால், in Matthew 10 verses 7 to 8. அதிலே 7-8 வசனத்தை வாசிப்போமே என்றால், and Jesus is speaking here. இங்கே இயேசு அவர் போதிக்கிறார். And as you go, preach, saying, the kingdom of heaven is at hand.
heal the sick, cleanse the lepers, raise the dead, cast out demons. Freely you have received, freely give. அங்கே சொல்லுகிறார், போகையில் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதிகளை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோர்களை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். So if you read this passage and think Jesus is only telling his 12 disciples to tell people that the kingdom of God is here and to heal the sick and cleanse the lepers and cast out demons. அங்கே நாம் பார்க்கிறோம், இயேசு அவர்களுக்கு சொல்லுகிற, போகிற வழியிலே நீங்கள் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து வியாதிகளை சுகமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுஸ்தப்படுத்துங்கள், மரித்தோர் பிசாசுகளை துரத்துங்கள் என்று சொல்லுகிறார். If you do not have your heart open to receive what the Holy Spirit wants to share with you, you will be thinking Jesus only expects the 12 disciples to do this. தேவ ஆவியானவர் இந்த வெளிப்பாடை உங்களுக்கு கொடுக்கலை என்றால் உங்களுக்குள்ள இருக்கிற எண்ணம் என்னவா இருக்கும்னா, அது வெறும் 12 சீஷர்களுக்கு கொடுத்த அதிகாரம் என்று சொல்ல. But if you read the scripture and open your heart to what God wants to tell you, you will receive revelation that he wants you to do the same as those first disciples. நீங்கள் தேவ ஆவியானவருக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து அவர் பேசுகிற அந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அறிந்து கொள்வீர்கள். முதல் சீஷர்களுக்கு தேவன் எப்படி இந்த அதிகாரத்தை கொடுத்தாரோ அப்படியே உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். And later on in the Gospel of Luke, Jesus sent 70 more disciples out to do the same. நாம் பார்க்கிறோம், லூக்கா சுவிசேஷத்திலே அதே அற்புதங்களை அடையாளங்களை செய்யும்படி தேவன் 70 பேருக்கு அதிகாரத்தை கொடுத்து அனுப்பினார். And then he tells all of us in Matthew 28 to go and make disciples of all the nations. அவ்விதமாக மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே இயேசு மறுபடியும் சொல்லுகிறார், சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை சொல்லும்படி எல்லாருக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். And he says to teach them to do everything that he commanded his first disciples to do. எவ்விதமாய் முதல் சீஷர்களுக்கு அவர் காரியங்களை போதித்தாரோ அவ்விதமாய் எல்லாரும் போதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லி அனுப்புகிறார். If your heart is open and will receive this revelation from the Holy Spirit, உங்களுடைய இருதயம் திறந்திருக்குமே என்றால் இந்த வெளிப்பாடை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். when you're actually living in his light, communing with him, you will receive the revelation that God has for you. நீங்கள் அவரோடு கூட நல்ல தொடர்பை வைத்திருப்பீர்கள் என்றால் இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் அவரிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். The rest of the passage in 1 Corinthians that we read talks about how to receive revelation from the Holy Spirit. 1 கொரிந்தியரிலே நம்ம வாசித்த பொழுது இந்த வெளிப்பாடை நம்ம எப்படி பெற்றுக்கொள்கிறது என்று சொல்லி மீதி உள்ள வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. Our natural man does not receive from the Holy Spirit. ஒரு மாம்சீக மனிதன் இதை தேவ ஆவியானவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. What the Lord says must be spiritually discerned. ஆனால் இங்கே தேவன் சொல்லுகிற காரியம் ஆவிக்குரிய ஒரு பகுத்தறிவு அவனுக்கு இருக்க வேண்டும். We need to receive from the Spirit, not using our human wisdom. மனித ஞானத்தினால் அல்ல, தேவ ஆவியானவரால் இதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். If you are living from an entirely human level, you will reject the revelations from the Spirit of God because they will not make sense to you. நீங்கள் மாம்சீகத்திலேயே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் ஆவியானவருடைய வெளிப்பாடு உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது உங்களுக்கு பைத்தியமாய் தோணும். They may not make sense to you. அது உங்களுக்கு புரியவே புரியாது. You can only receive revelation from God by the Holy Spirit revealing it and making it known to you. இந்த வெளிப்பாடுகளை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தினால் தான் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். God wants us to understand and experience all that his grace has poured out upon us. தேவன் அவர் உங்கள் மேல் ஊற்றிருக்கிற சகல தேவ கிருபைகளையும் நீங்கள் அறிந்து கொள்ள அவர் விரும்புகிறார். When you live and walk in the Spirit, you're able to discern what he is saying and doing. நீங்கள் அவரிலே வாழ்ந்து அவரிலே நீங்கள் நடக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்று உங்களால் பகுத்தறிய முடியும். The Holy Spirit is closer than a breath. உங்களுடைய சுவாசத்தை காட்டிலும் ஆவியானவர் உங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறார்.
And when you hear him, that's when you have the mind of Christ. அவருடைய சத்தத்தை கேட்பதுதான் தேவ சிந்தை உடையவர்களாய் இருப்பதின் அடையாளம். The Holy Spirit will flood your heart and your mind with the light of his truth. அந்த பரிசுத்த ஆவியான உங்கள் இருதயத்தையும் உங்களுடைய சிந்தனையும் வெளிப்பாடுகளினாலே அவர் நிரப்புவார். He reveals it to you. அவைகளை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். So open your heart so revelation light floods your innermost being. ஆகவே தேவன் உங்களோடு கூட இடைப்பட உங்கள் இருதயங்களை நீங்கள் திறந்து கொடுங்க. Let his light and essence shine into the depths of yourself. அவருடைய அந்த ஒளி உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உதிக்கட்டும். Even now, allow Holy Spirit to flood you with his character and nature. இந்த வேளையிலே கூட பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சுபாவங்களினால் உங்களை நிரப்பட்டும். Let him fill you with his thoughts and desires. அவருடைய எண்ணங்களினால் அவருடைய ஆசைகளினால் உங்களை நிரப்பட்டும். Yield to him. அவரிலே சார்ந்து இருங்கள். Receive from him. அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். Receive his thoughts. அவருடைய எண்ணங்களை உடையவர்களாயிருங்க. If your spirit burns with light, you will shine brightly with truth by the way you live. உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் அவர் பிரகாசிப்பாரே என்றால் சத்தியத்தின்படி உங்களாலே வாழ முடியும். Close your eyes right now. இப்பொழுது உங்க கண்களை மூடுங்க. Get rid of every distraction. எல்லா விதமா உங்க சிந்தனைகளை திசை திருப்புகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்க. Jesus wants you to know him, to experience him in a deeper way. இந்த நாளிலே இயேசு அவரை மிகவும் ஆழமான முறையில் நீங்கள் அறிந்து கொள்ள அவர் விரும்புகிறார். Holy Spirit, come and open up our heart to hear what you're saying. பரிசுத்த ஆவியானவரே நீர் வந்து தேவன் எங்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்று கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். I want you to focus on Jesus and everything that he has done. இயேசு உங்களுக்கு செய்ததின் மேல் உங்கள் கவனத்தை இந்த வேளையிலே நீங்கள் கொண்டு வாருங்கள். Jesus came to earth to show you the goodness of Father God. பிதாவினுடைய நன்மையானதை உங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய் இயேசு கடந்து வந்தார். How he died on the cross for your sins to remove them. அவர் எவ்விதமாய் இந்த பூமியிலே கடந்து வந்து உங்களுடைய பாவத்தை மன்னிக்கும்படியாய் மரித்தார். His blood cleanses you and has set you free from your old nature. உங்களுடைய பழைய சுபாவத்திலே இருந்து அந்த இரத்தமானது உங்களை சுத்திகரித்து உங்களை விடுதலையாக்கி இருக்கிறது. He was raised from the dead and gave you resurrection life. அவர் உயிரோடு கூட எழுந்ததினாலே உயிர்த்தெழுதலின் ஜீவனை உங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். And he made you a new creation. அவர் உங்களை புதிய சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறார். You can hear him speak to you and see what he wants to show you. இந்த வேளையிலே அவர் உங்களுக்கு பேசுகிறதை கேட்க உங்கள் கண்களை திறந்தருள்வாராக. He dwells within you by his Spirit. அவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். Just stay in this quiet place and commune with him. நீங்கள் இந்த அமைதியிலான நேரத்திலே தேவனோடு கூட தொடர்பை ஏற்படுத்துங்க. Let him be present with you. அவர் உங்களோடு கூட இணைந்து இருக்கட்டும். He's longing for a deeper relationship with you. உங்களோடு கூட ஒரு ஆழ்ந்த உறவுக்கு அவர் ஏக்கமாயிருக்கிறார். He wants to bring his truth into every situation so you have his thoughts. நீங்க எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய சிந்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Lord, have your way in each one of us. ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய சித்தத்தின்படி நீ செயல்படும். Jesus is longing to know you personally. உங்களை தனிமையாய் சந்திக்க அவர் விரும்புகிறார். He is a personal God. He's not far away. அவர் தனிப்பட்ட தேவனாய் இருக்கிறார், எங்கேயோ தூரத்திலே இல்லை. If you have never invited Jesus into your life and heart, just pray this after me. இதுவரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால் இந்த ஜெபத்தை எனக்கு பின்பதாய் செய்யுங்க. Jesus, I know that I am a sinner.
இயேசுவே, நான் பாவி என்று நான் அறிந்திருக்கிறேன். And I ask you to forgive me of every sin. நான் செய்த எல்லா பாவங்களையும் எனக்கு மன்னியும். I believe that right now you are removing all my sins and making me clean and whole. எல்லா பாவங்களையும் மன்னித்து இப்பொழுது என்னை புதிதான மனுஷனாய் மாற்றுகிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe that you died on a cross to take away all sin. சிலுவையிலே என்னுடைய பாவத்தை நீக்கும்படியாய் மரித்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். And you raised up from the grave. நீர் மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தீர் என்று விசுவாசிக்கிறேன். And sit at the right hand of God the Father. பிதாவுடைய வலது பாசத்தில் அமர்ந்திருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறேன். I believe that you are now making me into a new creation, one that is different from what I was before. நான் முன்னாடி இருந்ததை காட்டிலும் என்னை ஒரு புதிய மனுஷனாய் மாற்றுகிறீர் என்று விசுவாசிக்கிறேன். Holy Spirit, I invite you to open up my heart to receive the truths that you have for me. பரிசுத்த ஆவியானவரே, நான் என்ன பெற்றுக்கொண்டேன் என்று அறிந்து கொள்ள என் மனக்கண்களை திறந்தருளும். Thank you, Jesus, for saving me. என்னை ரட்சித்ததற்காய் நன்றி இயேசுவே. Amen. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Amen. God bless you. We'll see you next time. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் உங்களை அடுத்த முறை நான் சந்திக்கிறேன்.